நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் உரிய வித்யாபுத்திர வியாராஜா குளத்தூர் பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இதனுடைய 921வது வீடியோ. இந்த வீடியோ வந்து டிஃப்ரெண்ட் பிளேஸில் பேசுகிறேன். ஏன்னா நான் எப்பயுமே யூஸ்வலாக உட்காந்து பேசக்கூடிய அந்த வராண்டாவில் குலுப்படி வச்சாச்சு இன்றைக்கி. ஸோ நான் அன்றைக்கி அமாவாசை அன்றைக்கி கலச பிரதிஷ்டையோடு ஆரம்பிக்கிறதுனால ஸோ அங்கே அந்த இடத்த யூஸ் பண்ண முடியாதனால ஸோ கம்ப்ளீட்டாக அந்த கிட்டத்தட்ட 15 அடி நீளத்துக்கு 2 படி அசம்பிள் பண்ணி வச்சாச்சுங்க. இப்போ வந்து இன்றைக்கி பேசக்கூடிய டாபிக்னா தட்ச யஜ்ஞத்தை பற்றி பேசலான்ட்டு தெர் இஸ் அ திங்கிங் இன் மை மைண்டு. 2 days பேக், 2 days நேற்று தான் நினைக்கிறேன். நேற்று ராத்திரி டிவி பார்த்துட்டு இருக்கும்போது தட்ச யஜ்ஞம்னு சொல்லிட்டு ஒரு தெலுங்கு சினிமாவுடைய ஒரு போர்ஷன் பார்த்தேன். அதில் அது யாருன்னு தட்சணா நடித்தது எஸ்வி ரங்காராவ் நடிச்சிருக்கார். அப்புறம் கண்ணாம்பா வந்து தட்சனுடைய மனைவி வாருடி தேவியாக வரா. தேவிகா வந்து சத்ய தேவியாக வரா. ரொம்ப அழகான அந்த காலத்து சினிமா படம். கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம். அது மனசு உருக்கிற மாதிரி இருந்தது. இந்த தட்ச என்னை மனசை பாதித்த விஷயங்களில் இந்த திரௌபதி வஸ்திராபரணம், இந்த தட்ச யஜ்ஞெல்லாம் ரொம்ப மனசை பாதித்தது. அது படித்த உடனே மனசு அன்றைக்கி முழுக்க ஐ வில் பி ரெஸ்ட்லெஸ் மாதிரியாக இருந்தது. சரி, இந்த படத்தை நம்ம வந்து ஒரு ½ அன் ஹவர் டியூரேஷன் பார்த்தேன். டக்குன்னு சில ஃபோட்டோஸ் எடுத்தேன். ஜனங்களுக்கும் நம்ம வந்து ஷேர்னு சொல்லிட்டு அவள்லாம் எப்படி நடிச்சிருக்கா பாப்பா. அந்த கேரக்டராகவே இது பண்ணியிருக்காருன்னு இந்த டிவைலி சப்ஜெக்ட் இதை பற்றி பேசுகிறான்னு நினச்சிக்க வேண்டாமாம்மா. தட்ச யஜ்ஞம் வந்து கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஏன்னா அது தோ இட்ஸ் சிவா சப்ஜெக்டாக இருந்தாலும், சக்தி தேவியினுடைய சப்ஜெக்டாக இருந்தாலும், பாகவதத்திலே அது பெருசாக விரிவாக காணப்படுறது தட்ச யஜ்ஞம். தட்ச யஜ்ஞம் இல்லாத புராணங்களே கிடையாது. பல புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குது. நான் இந்த 14 புராணங்கள் படிக்கும்போது தட்ச யஜ்ஞம் இல்லாமல் எந்த புராணங்களும் விரிவாக்க சொல்லப்படலை. எங்கே பார்த்தாலும் அது வந்துடுறது. ஸோ ஐ தாட் ஆஃப் ஷேரிங் வித் யூ. ஸோ அந்த புது ரூம் என்னுடைய டாக்டரோட ரூம் மாமியாரத்துக்கு போயிட்டேன். இந்த ரூம் காலியாக தான் இருந்தது. ஸோ ஐ தாட் ஐ கேன் மேக் யூஸ் ஆஃப் இட். இனிமேல் இந்த போர்டு, அந்த டேபிள் அதெல்லாம் வந்து ஒரு 15 நாளைக்கு இருக்கும். அந்த வராண்டாவுடைய அந்த வழக்கு கிழக்கில் இது மாதிரி கொண்டாட்சி பூஜா கிரகத்தில் 2 நாள் எடுக்க போகிறேன். கொலுவெல்லாம் அசம்பிள் பண்ண பிறகு அங்கே பேசுகிற மாதிரி 2-3 நாள் இருக்கும். மிச்ச நாள்லாம் இந்த ரூமில் தான் எடுப்பேன். ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. டோன்ட் திங்க் வை ஐ எம் சிட்டிங் இன் அ டிஃப்ரெண்ட் பிளேஸ் நினச்சிக்க வேண்டாம். இப்போ அந்த தட்ச யஜ்ஞத்தினுடைய அந்த ஃபோட்டோவை காமிக்கிறேன். அது காமிச்சா தான் உங்களுக்கு புரியும். இதில் கண்ணாம்பா வந்து அந்த தட்சன்கிட்ட கேட்குறா, இந்த மாதிரி பொண்ணை எல்லாரையும் கூப்பிடல, மாப்பிள்ளையும் பொண்ணையும் கூப்பிடலையேண்டு. ஏன்னா சந்திரனுடைய 27 மனைவிமார்களும் இருக்கா. வளைவ பொண்ணு தான். பட் ஸ்டில் எல்லாருமே சத்தி மேலே ரொம்ப ஆசையாகவும் இருக்கா. அவளை கூப்பிடணுன்றா. அவன் வந்து கண்டபடியே திட்டுறான். யார்? தட்சன். அவளை பற்றி பேசாதேன்றான். இவனோட அப்ரூவலில் தான் அந்த கல்யாணமே நடந்திருக்கு. கண்ணாம்பாலாம் அப்படி நடிச்சிருக்கா அந்த காலத்தில். தட்ச பிரஜாபதி இப்போ வரா. இதில் வந்து எஸ்வி ரங்கராவ் இந்த பக்கத்தில் பின்னாடி மனைவி நிற்கிறா கண்ணாம்பா. இந்த பக்கத்து தேவிகா வந்து சத்ய தேவியாக வரா. சில படங்கள்லாம் காமிச்சிடுறேன், அப்புறம் பேசுகிறேன். நாரதர் வரார். நாரதர், ததீஷி மகரிஷி, தட்சன். சித்தூர் நாகையாக தான் ததீசியாக வரார் நினைக்கிறேன். அந்த காலத்து கேரக்டர் செலக்ஷன் கூட சரியான வேட்டை தான் கொடுத்துருக்கார். இவர்கிட்ட ததீசிக்கிட்ட தட்சன் அவர்
சிவனை பற்றி பேசாதேன்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணுறான். அவர் எவ்வளவோ அட்வைஸ் பண்ணி பார்க்குறாரு, அது மண்டையில் ஏறல. திருப்பி இந்த யாகசாலைக்கு வேண்டாம் நீங்கள் போங்கன்றான். அப்போ யார் பண்ணுவா அது மாதிரி ஹோமத்தை பண்ணுவான்னு சொல்லும்போது பிருகு வர்றார். நான் பண்ணி வைக்கிறேன் யாகத்தைன்றார். சரி, பிருகுவையும் சபிச்சுடுறார். யார்? ததீசி மகரிஷி. இப்போ தேவிகா வந்து இந்த கேரக்டர் நடிச்சிருக்கா சத்தி தேவியை. அம்மா கிட்ட கேட்குறா, அம்மாவால் தட்சனுடைய வார்த்தையை மீற முடியல. ஸோ முகம் கொடுத்து பேசாம இருக்கா. இவ அழறா. ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக நடிப்ப ஒவ்வொருத்தரும் அதில். தட்ச பிரஜாபதி ஸ்ரீரங்காரம். எல்லாரும் கேட்குறா, தேவர்களெல்லாம் பார்த்து கேட்குறா, ரிஷிகளெல்லாம் பார்த்து கேட்குறா, நீங்கள் பண்ணுறது நியாயமாக இருக்கா? எஸ், எல்லாத்துக்கும் சர்வேஸ்வரன் தானே காரணம். அவரை போய்க்கு ஆவிர்வாகம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மரியாதை கூட இல்லாமல் பண்ணியிருக்காளே, மாப்பிள்ளையை கூப்பிடாமல் எப்படி நடப்பு எல்லாத்துல ஃபங்க்ஷன்னு கேட்குறா. அப்போ தான் கண்டபடி ஏசுகிறான். யார் மாப்பிள்ளை? சுடுகாட்டை காக்கிறவனை, அவன் மாப்பிள்ளையே கிடையாது எனக்கு மட்டும் சொல்கிறான். இவன் எவ்வளோ சொல்லி பார்க்குற, எடுபடலை. இப்போ நாரதன் மகரிஷியும் சத்தி தேவிக்கு அட்வைஸ் இவன் சொல்லி பார்க்குறார். தட்சனுக்கும் சத்திக்கும் நிறைய ஆர்கியூமெண்ட் நடக்குது. தாஷாயணிக்கும் தட்சனுக்கும் அந்த ஆர்கியூமெண்ட்டை செய்யுது. கடைசியில் வேறு வெளியே இல்லாமல் வந்து இந்த யோகாக்கினியை வளர்த்து அதை குதிச்சிடுறாங்க. என்.டி. ராமாராவ் தான் சிவரா வராதில்ல. கைலாசத்தில் உடனடியாக அவன் நெருப்பில் விழுந்த உடனே தெரிஞ்சிடுது அவருக்கு. இப்போ கம்மிங் டு சப்ஜெக்ட், நம்ம வந்து தட்ச யஜ்யத்தை பற்றி பார்க்கலாம். அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லா தேவர்களும் வந்திருக்கார். நாராயணன் வந்திருக்கார், பிரம்மதேவர் வந்திருக்கார், எல்லா அஷ்டதிக் பாலால் எல்லாரும் வந்திருக்கார், எக்ஸப்ட் சிவன். ருத்ரனை மட்டும் கூப்பிடவே இல்லை. தட்ச பிரஜாபதி எப்படி இக்னோர் பண்ணுறான். ஆனால் இவன் நினச்சிட்டு இருக்கா, அப்பா ரொம்ப பிஸியாக இருப்பா, நிறைய 1008 வேலை இருக்குது, நான் அம்மாவுக்கு போய் தான் ஆனோன்ற. அப்போ இவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. பரமேஸ்வர் வந்து சொல்கிறார், அம்மா உனக்கு அங்கே மரியாதை இல்லை, போக வேண்டாம் இப்படியா சொல்லும்போது, இல்லை நான் போய் தான் தீர்வு சொல்லும்போது என்ன செய்கிறார்? அவர் நந்திகேஸ்வரை கூப்பிட்டு சகல மரியாதையோட சகல பரிசு பொருள்களோடு தான் அனுப்புகிறார் தாட்சாயணியை அந்த இடத்துக்கு. ஆனால் அங்கே கூப்பிட்றதுக்கு ஆளே கிடையாது. ஆக்சுவலாக ஒன்று தெரிஞ்சுக்கணும், ஆற்றுக்கு பொண்ணு வந்தால் இப்போ காப்பி குடித்தால கேட்குறாள் இல்லையா, அந்த காலத்தில் காப்பி கிடையாது. பால், பசும்பாலை நல்லா காய்ச்சி சுண்ட காய்ச்சி அதில் ஏலக்காய் உப்பு இதெல்லாம் போட்டு இனிப்பு சேர்த்து அதை வந்து பருவ கொடுக்கணும்னு இருக்கு. ஆனால் இங்கே வந்து அவர் கூப்பிட்றதுக்கு கூட ஆள் இல்லை. தாட்சாயணியை இன்வைட் பண்ணுறதுக்கு கூட ஆள் இல்லை. மிச்ச சகோதரிகள்லாம் உட்காந்துருக்கா, 27 சகோதரிகள் உட்காந்துருக்கா. இவளுக்கு வந்து இடமே இல்லை. இப்போ இந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும் மனசு பாருங்கள். ரொம்ப டோட்டலி வெக்ஸ்டு. அப்போ இவன் கண்டபடி ஏசனான் தட்சன். அப்போ இப்போ இது மாதிரி மூட நாட்டம் பண்ணுறே நீ அப்படி சொல்கிறா. நான் உன்னை யார் கூப்பிட்டா இங்கே அழியாக இருந்தாலே உன்னை யார் வர சொன்னாங்க என்பது நம்ம கண்டபடியெல்லாம் ஏசும் போது இந்த நீ சொல்கிற பேச்செல்லாம் வந்து இந்த உடம்பை வந்து கேட்டு பாவம் பண்ணிடுச்சு என் உடம்புன்றா. இந்த காது வந்து கேட்குறது, செவி மடுக்கிறது சொல்கிறோம் இல்லையா, அது வந்து கேட்குறது. அந்த காது எதில் இருக்குது? இந்த உடம்பில் இருக்குது. ஸோ இந்த உடம்பே பாவம் பண்ண உடம்பாக எடுத்து ஈஸ்வரன் நிந்தனை பண்ண இதை கேட்டதுனால என் காது மூலமாக உடம்பே, அதனால் இந்த உடம்பு எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி தான் தாட்சாயணி வந்து ஷீ டிசைட்ஸ் டு ஜம்ப் டு த ஃபயர். அந்த இதில் அந்த வேத
இந்த வேதங்கள்லாம் ஓதின்னு இருக்கா. அந்த பெரிய கொழுந்து விட்டு எழுதி நெருப்பு அதிலே விழுந்துடுறா. ஆக்சுவலாக சில இடங்கள்லாம் வந்து அவள் யோகாகினி வளர்த்து அதில் அப்படியே உட்காந்தா மாதிரி காமிப்பான். ஆனால் வந்து ஆக்சுவலாக ஷி ஜம்ப்ஸ் டு த ஃபயர். எல்லாம் ஆகுன்றா. ததீசி மகரிஷி கோச்சிங் போயிடுறார் தட்சன்கிட்ட. அப்போ பிருகு வந்து நான் நடத்துகிறேன்றார். இப்போ பிருகுக்கு சாபம் கொடுத்துட்றாரு ததீசி. இந்த மாதிரி நீ பண்ணுறிய முட்டாத்தனா பண்ணுறிய, இதனால் நீ உனக்கு ப்ராப்ளம் வரப்போகிறது. அப்போ தட்சனை பார்த்து சொல்கிறார், நீ இப்படி பண்ணுறிய, சிவநிந்தனை பண்ணிட்டே நீ, அதனால் உன் தலை அறுபட்டு ஹோமகுண்டத்தில் போய் விழுன்றார். அப்படியே நடக்கிறது. வீரபத்திரம் வரும்போது பல காளிகள்லாம் வர, அவள்லாம் வந்து தும்சம் பண்ணுறா. இந்த இடத்த தட்சயஜ்ஞம் நடத்த தும்சம் பண்ணி அது வந்து தட்சனுடைய தலையை வெட்டி அதுவும் ஹோமகுண்டத்தில் போய் விழுந்துடுறது. அப்போ அவன் மனைவி இந்த அடரா. அப்போ சிவபக்தர் மேலும் மாதிரி தப்பு பண்ணிட்டா நான் என்ன செய்யறது, என்னுடைய தாலிபாக்கி காப்பாற்றும் போது பரமேஸ்வரன் வர. அதுக்குள்ளே வந்து வீரபத்திரனுடைய இந்த பூதகணங்கள்லாம் வந்து எல்லாரையும் வெட்டி சாச்சிடுறா. முன்னாடி சூரியன் வந்து சிரிக்கிறார். யாரை பார்த்து? பரமேஸ்வரனை பார்த்து. பரமேஸ்வரன் வந்து இக்னோர் பண்ணும்போது வேறு சரஸ்வதி நதிக்கரையில் ஒரு யாகம் நடக்கிறது. அங்கேயே வந்து வாஸ் இன்சல்டட். அதை பார்த்து சூரியனை பார்த்து சிரிக்கிறான், தேவர்களை பார்த்து. இந்திரன் அதனால் சூரியனோட முன்பல்லை உடைச்சிடுறாரு. யார்? வீரபத்திரர். சூரியனுடைய முன்பல். அதனால் சூரியனுக்கு பல் கிடையாது, முன்னாடி பல் கிடையாது. அதனால தான் சக்கரை பொங்கல், அந்த பூஷணிக்காய், இதுதான் வந்து நம்ம பொங்கல் போது நைவேத்தியம் பண்ணுறோம். ஸோ சூரிய பூஜைக்கு வாழைப்பழம், அதுக்கெல்லாம் பல் தேவையில்லை. அப்படி பல தேவர்களுக்கு வந்து கை காலம் போய்டுறது. அதெல்லாம் திருப்பியும் வந்து தரார். பரமேஸ்வர காருண்ய சுரூபினால் பொண்டாட்டி இறந்துபட்டு கிடக்க நெருப்பில் இரையாயிட்டாவோ தாத இவளுக்கு. அப்போ இவள் உயிர் கேட்கும்போது பிரஜாபதிக்கு வந்து இறப்பு கிடையாது. அதனால் என்ன பண்ணுற, அந்த பலி இதுக்காக யாக பலிக்காக ஒரு செம்மறி ஆடு இருக்குது. அந்த ஆட்டோட தலையை வெட்டி வைக்க சொன்னோடனே ஒட்டிடுறது. அப்போ தான் சமகம் இந்த மே சஞ்சமே மெயச்சமே அப்படின்னு வரும். அந்த மேன்றது ஆடு எப்படி கத்துறா மாதிரி அப்படியே கத்துறான். ஸோ அந்த ஆட்டு புத்தியை மந்த புத்தி அந்த தலையை வச்ச பிறகு தான் தட்ச பிரஜாபதி வந்து இது பண்ணுற. எங்கே தட்சன் இது வீரபத்திரனுடைய சிலைகள் எங்கே இருக்கோ கீழே செம்மறி ஆட்டு தலையோட தட்சன் கைகூப்பி அந்த தலையில் இருக்க மாதிரி இருக்கும். படங்களில் பார்க்கலாம் நீங்கள். இப்போ வந்து இந்த சக்தி படங்களை பற்றி மயிலாடுதுறை ராகவன் விளக்கு கடையில் பேசிகிட்டு இருக்கார். இந்த சக்தி பீடங்களை அதில் வந்து மாறி சொல்கிறார். கரெக்ட் தெரியல எனக்கு. அக்ஷர சக்தி பீடங்கள் தான் சொல்லியிருக்கு. 51 அக்ஷரங்கள் பரமேஸ்வரன் உடுக்கையை வந்து டமர்கத்தை அடிக்கும்போது அதுலேருந்து வெளிப்பட்டு இந்த எழுத்துக்கள் இந்தியாவில் பாரத தேசத்தில் பல பகுதியில் விடுறது. அந்த இடத்துல தான் தாட்சாயணியோட உடற்கூறி பின்னாடி விடுறது அதே இடத்துல. ஸோ அக்ஷர சக்தி பீடம் தான் பேர் இதுக்கு. ஸோ அந்த அக்ஷர சக்தி பீடங்கள் எப்படி வருது? முன்னாடி எங்கெங்கெல்லாம் அக்ஷரங்கள் விழுந்திருக்கோ அதே இடத்துல இந்த உடலின் பல பாகங்கள் போய் ஒவ்வொரு தமிழ்நாட்டில் எடுத்துகிட்டா வந்து ஈங்கோய் மலை சொல்கிறா, சாயான்னு நிழல் சொல்லப்படுறது. காஞ்சிபுரம் ஒட்டியானை படம் இருக்குது. அந்த மாதிரி மிச்சம் எல்லாம் மதுரையெல்லாம் சேர்த்துக்க முடியாது. இதில் இந்த 51 வராது மதுரையெல்லாம். 2-3 பிளேஸு. அதே மாதிரி பிரம்மராம்பிகை ஸ்ரீசைலம் சொல்லப்படுறது. இந்த சவுத் இந்தியாவில் பார்த்தா கம்மி தான். மோஸ்ட்லி நார்த் இந்தியாவில் தான் இருக்குது எல்லாமே. பாகிஸ்தானில் 2-3 இருக்குது. பங்களாதேஷில் இருக்குது. இமாச்சல பிரதேசம் நிறையாவே இருக்குது அம்பாளுடைய உடற்கூடு இருந்த இடம். ஸோ பட் இப்போ டு பி ஃப்ராங்க்கு வட இந்தியாவில் போய் பார்க்கும்போது பெரிய பிரம்மாண்ட கோவில்கள் தமிழ்நாட்டில் பார்க்குற மாதிரி பார்க்க முடியாது. சின்னதாக இருக்கும். இது சொல்கிறாள் இவள் சொல்கிற மாதிரி இல்லையேன்னு பண்ண வி வில் பி அப்செட் பை சீயிங் த டெம்பிள்ஸை. அவ்வளோ இதுவாக இருக்காது. ஆனால் அதுக்குன்னு உண்டான மகிமை இருக்குது. அது ஒத்து தான் ஆகணும் நம்ம. ஸோ இந்த தக்ஷ யஜ்யம்ன்றது சச் அன் இம்பார்ட். அப்போ தான் வந்து அந்த தாட்சாயணி விழுந்த உடனேயே ஒரு புகை எழும்புறது அந்த ஹோமகுண்டத்துலேருந்து. தட் இஸ் கால் தூமவதி. தூமவதி டட்டர் ஸ்வாகான்னு வரும்.
ஸோ இந்த தூமவதின்னு எப்படி உண்டாச்சுன்னா புகை வடிவால் இருக்காவோ. ஸோ இந்த தூமவதி உருவானது இந்த தக்ஷ யஜ்ஞத்தில் தான் உருவானது சொல்லப்படுறது. தூமவதி இதில் அவருடைய ஆவிர்வாகம்லாம் பார்க்கும்போது அப்படி வந்துடும் அது. ஸோ இந்த 51 சக்தி பீடங்கள், அக்ஷர சக்தி பீடங்கள் உண்டானது தாட்சாயினியுடைய அந்த தீர்ப்பாயங்களுக்கு அப்புறமா தான் வந்து நடக்கிறது. இது நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து எல்லாமே பாரத தேசத்தில் இல்லை. இப்போ ஒரிஜினல் பாரத தேசம் போது இந்த பலுசிஸ்தான் அது வரைக்கும் போகிறது, ஆப்கானிஸ்தான் வரைக்கும் இருக்காது. அதெல்லாம் குறுகியாச்சு இப்போ நம்ம நாடை. இப்போ வந்து ப்ரெசன்ட் பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ் அதெல்லாம் கூட்டி பார்த்தா ஒரு 5 பீடங்கள் போயிடும். அதில் மிச்சம்தான் இருக்கும். சரி, மோகன் குருஜி கூட 48 சக்தி பீடங்களும் விசிட் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அந்த சண்டி ஹோமம் பண்ணியிருக்கார் அவர். இன்னும் 3 தான் பாக்கி சொல்லித்தார் அவர். அதையும் சொல்லி இந்த தக்ஷ யஜ்ஞன்றது கட்டாயம் படிக்கணும். எதில் பார்க்கலான்னு சொன்னால் சிவபுராணத்துலேயும் வருது, பாகவதத்துலேயும் வருது, நல்ல டீட்டெயிலாகவே வருது. ஸோ தக்ஷ யஜ்ஞம் எவ்ரி ஒன் ஷுட் ரீடு. ஸோ வாட் ஆர் த திங்ஸ் ஹேப்பன்டு. சதீஷ மகரிஷியினுடைய இது அப்புறம் எந்த அளவுக்கு சிவபக்தி உள்ளவர் அதை தெரிஞ்சுக்கணும். பிருகு மகரிஷி வந்து அதுக்கு அகேன்ஸ்டாக போய் அந்த வீரபத்திரம் வந்து தாடி பிடிச்சி இழுத்து பிச்சிடலாம், அப்படியே ரத்தம் கொட்டுறது அதுக்கு பிருகுக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கிறது தக்ஷ யஜ்ஞத்தில். அதனால தான் பிருகுவோட மனைவி கியாதியை அவள் கழுத்து அறுபட்டு இறந்து போகிறாள் பின்னாடி. இந்த 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 மாதிரி வேதத்துக்கு புறம்பாகவும் நம்ம தர்மத்துக்கு புறம்பாகவும் செயல்கள் செய்யும்போது சர்டன் திங்ஸ் வி ஹேவ் டு ஃபேஸ். அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். உதாரணம் தக்ஷ யஜ்ஞம். ஸோ தக்ஷ யஜ்ஞத்தில் ஒழுங்காக அழகாக வந்து பரமேஸ்வரரை கூப்பிட்டு ஆவிர்வாகம் கொடுத்துருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஸோ பட் அது இல்லைன்னா சக்தி பீடங்கள் வந்திருக்காது. ஸோ இந்த மாதிரி தக்ஷனுடைய அந்த பிற்பால பார்வதியாக அம்பாளே பிறந்து அப்போ ஷீ இஸ் மீட்டிங் தக்ஷன் நாட்டு தலையோடு இருக்காங்க. அப்போ பரமேஸ்வரனை கெஞ்சி எங்கள் அப்பாவுக்கு ஒரிஜினல் ஃபார்ம் கொடுப்போம்னு சொல்லும்போது பரமேஸ்வரர் கொடுத்த மாதிரி காமிப்பா. இதில் டிவியில் அந்த சீரியல் வரும்போது காமிப்பா. ஸோ அது மாதிரி அது வந்ததோ இல்லையோ எனக்கு தெரியாது. பட் இந்த மாதிரி கதைகள் போகிறது. ஸோ தக்ஷ யஜ்ஞம் எவ்ரி ஒன் ஷுட் ரீட் ஃப்ரம் சிவபுராணம், ஸ்கந்த புராணத்திலையும் இருக்குது, அண்ட் ஆல்சோ பாகவதம், ஸ்ரீமத் பாகவத்தில் இருக்குது. ஸோ இதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.